குறியீடு அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ஒரு சங்கேத வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். சங்கேத வார்த்தைன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த குறியீடுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி புரிதல் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். குறியீடு அப்படின்னா ஒரு அடையாளம்னு தெரிஞ்சுக்கலாம். சங்கேதம்னு பேரு. சங்கேதம்னா அவங்க அவங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி, அல்லது அந்த கோடு தெரிஞ்சவங்க தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். சங்கேத பாஷை அப்படின்னா ஒரு பரிபாஷை. இப்ப சித்தர்கள்லாம் சொல்லும் போது பரிபாஷையில வந்து ஒரு வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இது வந்து ஒரு பரிபாஷை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து சங்கேத குறியீடு அப்படின்னு கூட சொல்லலாம். சங்கேதம்னா அது யாருக்கு யாருக்கெல்லாம் புரியுதோ அந்த அந்த தகவல் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். இது வந்து சங்கேத பாஷைன்னு பேரு. இது வந்து சங்கேதம்னு பேரு. ஓகே. குறியீடுகள்னா அடையாளம்னு தெரிஞ்சுக்கலாம். குறியீடுகள்னா ஒரு சங்கேத பாஷைன்னு சொல்லி. இது வந்து சித்தர்கள் முறைப்படி பார்க்கும்போது இது வந்து பரிபாஷை அப்படின்னு சொல்லி இருக்கும். சித்தர்கள் முறைப்படி பார்க்கும்போது பரிபாஷை அப்படின்னு சொல்லி பேரு. அவங்க உங்களுக்கு மட்டுமே இது வந்து புரியும். ஒரு சிலருக்கு அந்த அது போய் சேரணும் அப்படின்னா அந்த குறியீடுகள் போய் வந்து சேரும்.